ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடக ராசியை பற்றி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பொதுவா ராசிலே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கிறாப்ல, அதாவது 15ஆம் தேதி வரையும் ராசியில இருக்கிறாப்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க சூரியன் 17ஆம் தேதி வரையும் இருக்கிறாரு. 17ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையும் குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துல இருக்கிறாப்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி வீட்டுல உச்சம் அடையக்கூடிய நிலையில வலுவா சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது புதனை பொறுத்த வரைக்கும். 3ஆம் பாவகத்துல பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அங்க இருக்கிறாப்ல 13ஆம் தேதி வரையும். 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. குருவோடைய பார்வையில செவ்வாய் இருக்கிறாப்ல. பொதுவா 9ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாப்ல. 8ஆம் பாவகத்துல ராகு, குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துல கேது, விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். பொதுவா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, நற்பலன்கள் அதிகமா ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி, அஷ்டம சனி முடிந்தாலும் பல நபர்களுக்கு இது வரைக்குமே பெருசா ஒன்றும் நல்லது நடக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் பல நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது சனீஸ்வரர் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்துக்கு உங்களுக்கு போனாலும், ஆனா குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல கேது அமர்ந்து, அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு, வருமானத்தை கெடுத்துட்டு இருக்காரு, நிலையான வருமானம் இல்லாத சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்காரு. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது எல்லாமே முடிகிற தருவாயில இருக்கு, ஆனா கடைசி நேரத்துல தடங்கல் தாமதம் இது மாதிரியான நிலைமையில தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கீங்க. ஆனா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் பல நபர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பொதுவா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னாவே அது பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றது. தந்தைக்கு உங்களுக்கு ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, தந்தைக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வர்றது, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது, அதனால ஒரு சில அசிங்கம் அவமானம் ஏற்படக்கூடிய நிலை, இது போல விஷயங்கள் ஏற்படுறது. பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இல்ல அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலா போயிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையுமே இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது, இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். அதாவது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தாவே போதும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்துல சூரியன் கேது இருக்கிறதால கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க விஷயத்துக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதத்துல உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஆன்மீக பற்று அதிகமா உங்களுக்கு ஏற்படும். நல்ல வருமானங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்பட்டாலும், ஆனா 17ஆம் தேதி வரையுமே உங்களுக்கு சுமாரான லைஃப் அப்படிங்கிற மாதிரி, சுமாரான வருமானம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானாதிபதி, வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டாலும் அங்க கேது பாத்தீங்கன்னா வருமானத்தை கெடுத்துட்டு இருப்பாரு, குடும்ப வாழ்க்கையை கெடுத்துட்டு இருப்பாரு, உங்க பேச்சுல ஒரு நம்பிக்கையற்ற சூழலை ஏற்படுத்திட்டு இருப்பாரு. பொதுவெளியில பேசும்பொழுதா இருக்கட்டும், இல்ல பொதுவெளியில செல்லும் பொழுதா இருக்கட்டும், பார்த்து கவனமா நீங்க செல்றது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு போறாப்ல. அங்க புதன் அங்க ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில வலுவா இருக்கிறதால புதாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செயல்படும். முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படும். அதாவது துணிந்து செயல்படுவீங்க. இது வரைக்கும் நீங்க பயந்துட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதிக்கு பிறகு துணிச்சலா செயல்படுவீங்க. எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். ஒரு தைரியம் உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்து வந்த பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா சூரியனை பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் நேர் பார்வையில பார்த்தாலும், அது பித்ருதோஷ அமைப்பை ஏற்படுத்தினாலும், அங்க உச்சமடைஞ்ச புதன் கூட சேர்ந்து புதாதித்ய யோகத்துல இருக்கிறதால சனியோட பார்வை அப்படிங்கிறது சூரியன் மேல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பெருசா வராது. உங்களுடைய சுய ஜாதகத்துல சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலையில இருந்தாரு அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும், நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும், வேலையில முன்னேற்றங்கள் ஏற்படுறது, தொழில் வளர்ச்சி அமோகமா செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். பொதுவா 3ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல 15ஆம் தேதி வரையும் இருக்கிறாவில். பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு
மூன்றாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில வலுவா இருக்கிறாரு புதன். உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். முயற்சிகளை கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். இந்த கணினி சம்பந்தமான துறையில வேலை பார்க்கிறேன், பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சினால ஒரு சில மந்தங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். பேச்சினால ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இல்ல அப்படின்னாவே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல கணினி சம்பந்தமான துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். நல்ல லாபங்கள், நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு புதனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறாப்ல, புதாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாப்ல. அவங்க சனியோட பார்வை அப்படிங்கிறது பெருசா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு பெருசா இல்ல. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் சொல்றது பொதுவா நண்பர்களால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். பேப்பர், பேனா ஒர்க்கு, ரெஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையிறது. பூர்வீக இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு சாதகமான பேப்பர், பேனா ஒர்க்கு, சைன் ஒர்க் எல்லாம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக ஒரு இடத்த வாங்குறது, இல்லைன்னா விற்கிறது, இல்லைன்னா பட்டா மாத்துறது, இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் இந்த மாதத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஃபேவரா, உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 4ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில கடகத்துல இருக்கிறாப்ல. பொதுவா இந்த மாதிரியான நிலை இருக்கும்போது மாதத்துடைய முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வண்டி வாகனங்கள் சிறப்பா வாங்கக்கூடிய நிலையோ, இல்ல சுகபோக வாழ்க்கை அமைப்பு சிறப்பா ஏற்படுறதோ, தாயாருக்கு உங்களுக்கும் ஒரு பாசம், ஒரு நட்புறவு, நெருக்கமான உறவு நிலை, இது மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரைய செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய தேவைக்காக, அத்தியாவசியக்காக செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். வீடு வாசல் அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறதால தாயாருக்கு வீண் விரைய செலவு, மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தாயாருக்கு உங்களுக்கு ஒரு சில மனஸ்தாபங்கள் உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும். படிப்புல ஒரு சில பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது பள்ளி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பொதுவா. அதே போன்று கணவன் மனைவில ஒரு சில கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது, ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, இந்த மாதிரியான நிலையும் ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இல்ல அப்படின்னாவே பாத்தீங்கன்னா கணவன் மனைவில ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதத்துடைய இறுதி 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல 13 நாட்கள் இருக்கிறாப்ல. பிறகு 4ஆம் பாவகத்துக்கு பொதுவா வராப்ல. 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வந்தாவே முயற்சிகள் வெற்றி பெறும். தைரியஸ்தானம் நல்லா வலுவா இருக்கும். எது நடந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களும் உங்களுக்கும் ஒரு சில ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு அதிகமா உருவாகும். பொதுவா சகோதரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாவே ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையில போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை உயரக்கூடிய நிலை ஏற்படும். 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு 13ஆம் தேதிக்கு பிறகு வர்றதால குழந்தைகளால வெற்றி, குழந்தைகளுக்கு வீண் விரைய செலவுகள் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். குழந்தைகளுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறதோ, இல்ல ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய நிலையோ ஏற்படும். குடும்பத்திற்காக சுப செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். ஆன்மீக பற்றி இது போல விஷயங்கள் ஏற்படும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல இருந்து வந்த பிரிவு நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய நிலையும் ஏற்படும். ஏன்னா உங்க கடகராசிக்கு 5ஆம் அதிபதி யோகாதிபதியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறதால சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படுறது. ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை சொல்லலாம். குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பா இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 6ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறதால இது ஒரு விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தினாலும் பொதுவா இந்த மாதத்துல உங்களுக்கு சுப விரைய செலவு அதிகமா நடக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியை குரு பாக்குறதால இந்த மாதத்துல உங்களுக்கு சுப விரைய செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வெளியூர் செல்றது, இல்ல வெளிநாடு செல்றது, இல்ல வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிற மாதிரி பல நபர்களுக்கு ஏற்படும். பொதுவா வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மேல் அதிகாரி தொல்லை, சக ஊழியர்களோடு இருந்து வந்த ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது குறையறதுக்கு கூட இந்த மாதத்துல நிறைய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் 9ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறதால உங்களுடைய சுய ஜாதகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருந்தார்னா இந்த மாதத்துல நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவில ஒற்றுமை உருவாக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். இடமாற்றங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும்.
பொதுவா இந்த மாதத்துல நண்பர்களால ஒற்றுமை ஏற்படுறது, நண்பர்களால வளர்ச்சி ஏற்படுறது, உறவினர்களால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலையும் ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஏன்னா உச்சமடைஞ்ச புதனை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரரை பார்க்கறதால பொதுவா நண்பர்களால வளர்ச்சி, கூட்டு தொழில முன்னேற்றம் இந்த மாதிரியான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால இடமாற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு தடங்கள் தாமதமாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பா ஏற்படும். பாக்கியஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல இருக்கிறதால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சம்பந்தமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துல எனக்கு வந்து ரொம்ப நாள பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் விற்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்து நல்ல விலைக்கு விற்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். 10ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 4ஆம் இடத்துல இருக்கிறதால செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கறதால வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டுட்டு செல்வீங்க. லாப நோக்கோடு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வேலையில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியா குறையக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில பேசும்பொழுது பார்த்து கவனமா போங்க. மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு குறையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பொதுவெளியில பேசும்போது பார்த்து கவனமா பேசுங்க. மக்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு குறையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதால முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியா இருந்தாலும் சரி, இல்ல அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, நீங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. லாபஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்மத்துல இருக்கிறவள 15ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதால லாப நோக்கோடு செயல்படுவீங்க. லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு சில ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் அந்த இறுதி 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் பெருசா லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். விரயஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல வந்து உச்சமடைஞ்சு இருக்கிறதால இந்த மாதத்துல உங்களுக்கு சுப விரய செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அது வீடு மாற்றமா இருந்தாலும் சரி, இல்ல வேலை மாற்றமா இருந்தாலும் சரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தாராளமா முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.